ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சாஃப்டா குழம்புல ஊறி சாப்பிட அருமையா இருக்கும். முதல்ல வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவோட நரம்பு வயிறு பகுதியை எடுத்துடலாம். இது போல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கிண்ணத்துல மோர் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச வாழைப்பூவை மோர்ல இருந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பவுல்ல தண்ணி ஊற்றி வாழைப்பூவை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் 5 முந்திரி, 5 பாதாம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 3/4 கப்பு உடச்சக்கல்லையே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச வாழைப்பூவை மிக்சியில் இது போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். அடுத்து ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஊற வச்ச முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசாவை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுலில் வேக வச்சு அரைச்ச வாழைப்பூ, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணது, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பவுடர் பண்ண உடைச்ச கடலை பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உடைச்ச கடலை பவுடர் போட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த பக்குவம் வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வாழைப்பூ உருண்டையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயில் பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பிறகு 100 கிராம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 100 கிராம் கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணி நல்லா குழைய வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். குக் ஆனதும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரை பண்ண உருண்டையை போட்டு இறக்கினால் பிரமாதமான வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் மறக்காமல் குக் வித் அபிஸ் மாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.